அருமையானவர்களே, நேர்மையும் நெறியுமற்ற அதிகார வர்க்கம், நேர்மையும் நெறியுமற்ற அரசியல்வாதிகள் என்று சொன்னால் யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள். காரணம் நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய நாடு சீர்கட்டு கொண்டிருக்கிறதற்கு காரணம் என்ன? உண்மையற்ற அதிகாரிகள், உண்மையற்ற அரசியல்வாதிகள். நாம் அதனாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும், எந்த ஆட்சி போனாலும் பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு நிம்மதி வழங்குவதற்கு உலகத்தில் எந்த ஆட்சியும் தோன்றவில்லை. தங்களுடைய ஜேப்பை நிரப்புவதற்காக, தங்களுடைய பின் சந்ததியாருக்கு வசூலித்து விட்டு வஸ்துக்களை சேர்ப்பதற்காக இன்றைக்கு அரசியலும் நடந்து கொண்டிருக்கிறது. யாரையும் நான் புண்படுத்த பேசவில்லை. உலகத்தினுடைய நிலைமை என்ன என்பதை விளக்குவதற்காக சொல்லுகிறேன். சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு சமாதானம் எந்த அரசாங்கம் தந்திருக்கிறது? உங்களுக்கு சாந்தியும் உங்களுடைய மனதிற்கு நிறைவும் எந்த அதிகாரம் தந்திருக்கிறது? இல்லவே இல்லை. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் நிம்மதி கண்டதில்லை. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது? பிறந்து விட்டோமே, ஆகவே வாழ்ந்தாக வேண்டுமே என்று சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிற கோடானு கோடிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் எங்கே என்ற கேள்விக்கு நாம் பதில் காண போகிறோம். அருமையானவர்களே, மனிதனுடைய அலட்சியத்தினாலும் சில சமயங்களில் எந்திரத்தின் கோளாறினாலும் விபத்துக்கள் ஏற்படுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். மங்களூரிலே சில மாதங்களுக்கு முன்னதாக ஏற்பட்ட அந்த சோக நிகழ்ச்சி. விமானத்திலே அவர்கள் தரையிறங்குகிறார்கள். ஆனால் அந்த விமானம் தரையிறங்க வேண்டிய இடத்தில் இறங்காதபடிக்கு ஏறத்தாழ 1500 அடிகள் தொலைவிலே அந்த விமானம் ஓடுதளத்தில் இறங்கிறதுனாலே இந்த விமானம் சென்று நிற்காது. அது போய் எங்கோ விழுந்து விடும் என்ற அச்சத்தினாலே அந்த விமானி உடனடியாக அந்த பிரேக்கை அவள் அழுத்துகிறார். ஆகவே தடபுரண்டு அந்த விமானம் அந்த பள்ளத்திலே போய் உருண்டு விழுகிறது. வெளியே காத்திருக்கிறார்கள். என்னுடைய கணவன் ஓராண்டு கழித்து வந்து கொண்டிருக்கிறார். கர்ப்பிணியான மனைவி அங்கே வெளியே நின்று கொண்டு கணவனை வரவேற்க காத்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? யோசித்து பாருங்கள். அதுபோல அநேகர் அங்கு வாகனங்களோடு தங்களுடைய அன்பர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். ஒரு பாட்டி மரித்ததினாலே அந்த பாட்டியின் அடக்கத்திற்காக 15 பேர்கள் அந்த விமானத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த 15 பேர்களும் கொல்லப்பட்டதாக நாம் அறிவோம். அருமையானவர்களே, உலகத்தில் நிம்மதி உண்டா? பயணப்படுவதிலே நமக்கு நிம்மதி இல்லை. வாழ்க்கையினுடைய எந்த எல்லையிலும் நிம்மதி கிடையாமல் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி நாம் கேட்கின்ற செய்தி என்ன தெரியுமா? மீட்பு பணி தீவிரம். மீட்பு பணி தீவிரம். என்ன மீட்கிறார்கள்? என்ன மீட்கிறார்கள்? ஒரு விபத்து முடிந்து விட்டால் இரவும் பகலுமாக மீட்பு பணி நடக்கிறது. ஐயா, என்ன மீட்பு பணி நடக்கிறது? அடுத்த பக்கம் வாசித்தால் தெரியும். சடலங்களை மீட்கிறார்கள். உலகத்தில் இன்றைக்கு என்ன மீட்பு நடக்கிறது? சடலங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாத உலகத்தில் சடலங்களை தான் மீட்க முடியும், மனிதர்களை மீட்க முடியாது. ஆகவே சமாதானம் என்பது எங்கே? அது அந்நியமாக இருக்கிறதா அல்லது எங்கே நாம் வாங்க முடியும் என்ற கேள்விக்கு தான் இந்த மாலையிலே நான் விடை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அருமையானவர்களே, வேத வசனத்திலே ஒரு வாக்கியமே விதமாக இருக்கிறது. ஏசாயா 57 அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. 21. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். 48-22 கூட வாசிப்போம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வாசித்த வேத பாகத்தில் 2 இடத்திலும் ஒரு சொற்றொடரை கவனித்தீர்கள் நம்புகிறேன். 57-21 நாம் இவ்விதமாய் வாசித்தோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, என் தேவன் சொல்லுகிறார். அதை போல 48 வாசித்தோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அப்படியானால் யாருக்கு சமாதானம் இல்லை என்று உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு துன்மார்க்கமாய் வாழ்கிறவளாய் இருந்தால் உன் வாழ்வில்
சமாதானம் ஒரு காலும் கிட்டாது, அது உனக்கு அந்நியமாயிருக்கும். துன்மார்க்கம் என்று சொன்னால் பாவம் என்று அர்த்தத்திலே சொல்லுகிறேன். எந்த பாவமும் துன்மார்க்கத்திற்கு இணையாக இறைவனுடைய பார்வையில் இருக்கிறது. ஆகவே பாவம் இருக்கும் இடத்திலே மனிதனுக்கு சமாதானம் இருக்க முடியாது. இது தேவன் சொல்லுகிற விஷயமாய் இங்கு வாசிக்க கேட்கிறோம். உங்கள் சொல்லுவான், எங்கே நிம்மதி? மனிதன் மிருகம் அல்ல, மனிதன் விலங்கல்ல, இறைவனால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவன். அவனுக்குள் ஒரு ஆன்மா இருக்கிறது. மிருகங்களுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இறைவன் கொடுத்தார். மனிதனுக்கு ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். நித்திய வாழ்வை அனுபவிப்பதற்கு, இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு அவனுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் மனிதன் ஜீவ ஆத்துமா என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மனிதனுக்கு இதையெல்லாம் கொடுத்தும் அவனால் நிம்மதியாய் வாழ முடியவில்லை. மிருகங்கள் வாழலாம், ஆனால் மனிதனுக்கு இது போதாது. அவனுக்கு என்ன வேண்டும்? அவனுக்கு நிம்மதி வேண்டும். உணவு கொடுத்து பாருங்கள், உறைவிடத்தை கொடுத்து பாருங்கள், உடையை கொடுத்து பாருங்கள். சில நாள் கழித்து கேட்பார், எனக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுங்கள். அருமையானவர்களே, இந்த சமாதானத்திற்காக உலகம் பல வழிகளை செய்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இன்றைக்கு மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. காரணம், பாவம் உலகத்தை ஆளுகிறது. எங்கு பாவம் ஆளுகிறதோ அங்கு சமாதானம் வாழ முடியாது. உன் வாழ்விலே பாவம் இருக்குமையானால் நீ நிம்மதியாய் உலகத்தில் வாழ முடியாது.